சரத்குமார் நடிப்பில் வருகிற 27ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய படம் ஆழி. மாதவ் ரமாதாசன் என்ற மலையாள இயக்குனர் இயக்கியிருக்க இந்த படத்தில் இந்திரஜித், ஜெகன், தேவிகா, சதீஷ், வையாபுரி, தாமரைச்செல்வி உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. ரசூல் பூக்குட்டி ஒளி அமைப்பினை மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த படத்திற்கு ஜெஸ்ஸி கிஃப்ட் இசையமைச்சிருக்கார். கிரைம் த்ரில்லராக தயாராகி இருக்கக்கூடிய இந்த படம் வருகிற 27ஆம் தேதி வெளியாகுது. இதே 27ஆம் தேதி சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ராதிகா சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த தாய் கிழவி வெளியாகுது. சமீபத்தில் வந்த இந்த படத்தினுடைய டீசர் நல்ல வரவேற்பை பெற்று படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் அடுத்து தாய் கிழவி இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் நடிக்கிறார் அப்படின்றது இந்த படத்திற்கான வெற்றி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இதே போல் நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை ரொம்பவே லேசாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இப்போது நடிகை ராதிகா அவர்கள் தன்னுடைய கணவர் கூட மோதிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ராதிகா அவர்கள் நல்ல ஒரு நடிகை. சின்ன திரையில் அவங்க பார்த்தோன்னா பண்ணாத கேரக்டரே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க பார்த்தோன்னா சூப்பராக பண்ணுவாங்க. இந்த சூழலில் இப்போ சரத்குமார் கூட அவங்க போட்டிக்கு நிற்கிறாங்க. சரத்குமாரோடைய அந்த ஒரு திரைப்படம் பார்த்திங்கன்னா டீசரை வெளியிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழலில் இப்போ இருவரையும் கூட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எப்போ இந்த நிலைமை மாறும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே நான் நினைக்கிறது சில விஷயங்கள் நடைமுறைக்கு செட் ஆகாது அப்படின்றதான் உண்மை. இதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் இப்போது ராதிகா அவர்கள் சரத்குமாரோட போட்டி போட போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியானது தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் ஒன்று வெளியாகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஷாக்காகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.